வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் உற்சாகம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர்கள் நடிப்பில் உருவாகிய கூலி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கிலும் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர்கள், ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்துக்கு மாலை அணிவித்தும், பால் அபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாகம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினுள் ரஜினியின் முகத்தை காட்டும்போது தியேட்டரில் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தும்படியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தும்படியும் ஆரவாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். செய்திகள் தொடர்கிறது. புதுச்சேரியில் ஸ்டார்லிங்க் செயலியின் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி 100க்கும் மேற்பட்டோர் 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் இன்று சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார்லிங்க் என்ற செயலியின் முதலீடு செய்தால் இரட்டிப்பாகும், 30 நாட்களில் பணம் தருகிறோம் என்று செயலியை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர். குறிப்பாக 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி, மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என்று நம்பி 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவங்கெல்லாம் ஸ்டார் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வெப்சைட்ல பார்த்து ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்துட்டாங்க. இது எப்படின்னா 1 லட்ச ரூபா கட்டினா ஒரு மாசத்துலயே டபுள் மடங்கு தர மாதிரியும், அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டும் நிறைய பேர் இவங்க சேர்த்து விட்டு இவங்களுக்கு கமிஷன் வர மாதிரி இது பண்ணி நிறைய அமௌண்ட் கட்டி ஏமாந்துட்டாங்க. இது என்னன்னா முதல்ல ஷாப்பிஃபை, அதுக்கு லுக் ஆப், V2, V3 இதே மாதிரி ஸ்டார் லிங்க்னு புதுசா ஒரு லிங்க்ல கம்ப்ளைண்ட் வருது. ஸ்டார் லிங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்த கம்ப்ளைண்ட் இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்கு. புதுச்சேரியில 100க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம கிட்ட இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, யாருக்குமே தெரியாத ஒரு ஆப், யாருன்னே தெரியாத ஒரு ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாறாதீங்க. இந்த ஆப் எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஆப்ரேட் பண்றாங்க. என்னன்னா இவங்க ஒருத்தவங்களை சேர்த்து விடுறாங்களே, அவங்க அமௌண்ட் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி ஷேர் பண்ணி கொடுக்கும்போது உங்க அக்கௌண்ட் எல்லாம் லாக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அதனால பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மற்றும் அறிவுரை என்னன்னா, எந்த லிங்க் எந்த ஆப்லயும் சோசியல் மீடியால வர்றத யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு புதுச்சேரி சைபர் கிரைம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் கோகுல். நான் மூலப்பேட்டில இருந்து வரேன். என் ஃப்ரெண்ட் ரெஃபர் மூலியமா ஸ்டார் லிங்க்னு ஒரு ஆப் லிங்க் கிடைச்சிது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளாக கிடைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் 2 லட்சம் போட்டு இப்போ 4 லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஃபர்லையுமே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் மாதிரி 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி என் பணம் கரெக்டாக எடுக்கிற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. ஆப்பே லாக் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல கண்ணுக்கு தெரியாத ஆப், லிங்க், சோசியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான். அதனால யாருமே இது பண்ணாதீங்க. மியூல் அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள். அதனால சோசியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்லும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். இவங்க ஒரு 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்கதா சொல்றாங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. அது மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம். இப்போ விசாரிச்சுன்னு இருக்கோம். செய்திகள் தொடர்கிறது. தொண்டமானத்தம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலய தேரோட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தேர் இழுத்து தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அருள்மிகு பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக உசுறு தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவிற்கு வந்த பக்தர்கள் அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் தொண்டமானத்தம் காங்கிரஸ் தலைவர் குமார், மனோகரன், மோகன், சேகர், தானியா, வெங்கடேஷ், மேற்கு மாவட்ட தலைவர் பாபு, ராமதாஸ், ராஜசேகரன், ஜேம்ஸ், முருகன், தமிழ், பாலு, சாரதி, புளியந்தோப்பை சேர்ந்த ஆறுமுகம், மோகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகள் ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கிறது. உப்பநாட்டில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்தும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆய்வு செய்தார். புதுச்சேரி நகரில் மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக உப்பனாறு உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காமராஜர் சாலை மற்றும் மறைமலையடிகளார் சாலை இணைக்கும் வகையில் உப்பநாட்டில் கட்டப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணி துவங்கியுள்ளது. இந்த நிலையில் உப்பநாட்டில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும், கட்டுமான பணிக்காக கொட்டியுள்ள மண்ணை அகற்றுமாறு நேரு எம்எல்ஏ பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேற்று மாலை காமராஜர் சாலை உப்பநாட்டில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணியை ஆய்வு செய்தார். அப்போது உப்பநாட்டில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்தும், இதற்காக சாலையில் தெற்கில் உள்ள பழைய பாலத்தை இடிப்பது குறித்தும், கட்டுமான பணி விரைந்து முடிப்பது மற்றும் ஆற்றில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவது குறித்தும் ஆய்வு செய்தார். செய்திகள் தொடர்கிறது. 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலைரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் கல்வி, இளையோர் நலன், வேலைவாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்கான விழிப்புணர்வை வலியுறுத்தி 8 மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்வுக்காகவும், நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும், சுற்றுப்புற சூழல், மத நல்லிணக்கம், குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையிலும் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலக்குளம் கிறிஸ்து பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலைரத்னா வித்யஸ்ரீ வினிதா ரமேஷ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற வனிதா ரமேஷுக்கு உலக சாதனை அமைப்பாளர் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது. 8 மணி நேரம் தொடர் நேரடி வினாடி வினா நிகழ்ச்சி இன்னைக்கு கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில பண்ணியிருக்கேன். இளைஞர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ வேர்ல்ட் ரெக்கார்ட்ல எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் பல சாதனைகளை பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுறேன். எனக்கு இன்னைக்கு இந்த காலேஜ்ல எல்லாரும் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதை முயற்சி எடுத்து நான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அம்மா மட்டும்தான். என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணாங்க. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இதை கம்ப்ளீட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ மாணவர்களுடைய வாழ்வாதாரம்னா ஒரு வேலையில போய் உட்காரணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வேலையில போய் இருக்கணும் அப்படின்னா போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போ அதை அவங்க படிக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி, கேள்விகளை சேகரிச்சு அவங்ககிட்ட கொடுத்தேன்னா அவங்க அதுலேருந்து ஒரு பயன் பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் இது நான் பண்ணேன். மாணவர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும்னா ஒரு நிலையில போய் நிற்கணும். படிப்புன்றது முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கல்வி வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு விஷயம். என்ன சொன்னாலும் கல்வி, அறிவுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா கல்வின்றத கையில பிடிச்சிக்கணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதை ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க வாழ்க்கையில முன்னுக்கேறணும்னா கல்வி வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், இதெல்லாம் வேணும். அதனாலதான் இதை பண்ணிருக்கேன். இன்றைய தினம் 26வது உலக இளையோர் தினத்தை பெருமையோடு சிறப்பாக நமது பாரத தேசத்திலே புதுவை மாநிலத்தில் கொண்டாடுவது பெருமைக்குரிய விஷயம். இந்த 26வது உலக இளைஞர் தினத்தில் இளைஞர்களுடைய எதிர்கால நல்வாழ்விற்காகவும், நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும், மத நல்லிணக்கம், சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய நலன் மற்றும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வை பறைசாற்றுகின்ற வகையிலே, குறிப்பாக கல்வியினுடைய மேம்பாட்டை வலியுறுத்துகின்ற வகையிலே, இளைஞர்கள் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பினை பெற்று வளமோடு வாழுகின்ற விழிப்புணர்வு கருத்துக்களை ஏறத்தாழ 250 கேள்விகளை மாணவர்களிடம் கேட்கப்பட்டு ஒரு சிறப்பான உலக சாதனையை
முதன்முறையாக வெற்றிகரமாக 8 மணி நேரம் தொடர்ந்து கலை ரத்னா வித்யாஸ்ரீ விருது பெற்ற புதுவையை சார்ந்த வினிதா ரமேஷ் அவர்கள் சிறப்பாக உலக சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விடயம் அல்ல. ஏனென்றால் 2 மணி நேரம் இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு தனிநபர் நடத்துவது என்று மிகவும் கடினமான நிலை. அந்த நிலையிலிருந்து மிகவும் வேறுபட்ட நிலையிலே ஒரு உத்வேகத்துடன் தொடர்ந்து 8 மணி நேரம் நிகழ்த்தி ஈச் உலக சாதனை என்ற உலக சாதனையை பெற்றிருக்கிறார். அவருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை எங்களுடைய ஈச் உலக சாதனை அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். முதன்முறையாக உலக அளவிலே ஒரு மத்திய அரசினுடைய நோட்டரி பப்ளிக் கையொப்பமிட்டு புகைப்படத்தோடு வழங்கப்பட்ட முதல் உலக சாதனை சான்றிதழ் என்பது வினிதா அவர்களுக்கு கொடுத்த உலக சாதனை சான்றிதழ் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகள் தொடர்கிறது. கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல், ஆட்டம், பாட்டம், கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினருக்கும் கலந்து கொண்டு ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது ஆட்சியர் அலுவலகம் முன்பு போடப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தள்ளி உள்ளே நுழைய முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறையும் அனுமதியும் இல்லாமல் ரெஸ்டோ பார்களை, டிஜே, ஆபாச நடனம் உட்பட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களை நடைபெறுகின்றன. இதனை தடுக்க கலால் துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது. காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யாததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் சென்னையை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டார். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் கைப்பாவையாக செயல்படுகின்றனர் என குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக செயல்படும் ரெஸ்டோ பார்களை அனுமதியை உடனடியாக ரத்து செய்து மூட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் தலைமையில் அனுமதியை பெற்று மீண்டும் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். கடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் டூரிஸ்ட் கேட்டகரியில் FL2 லைசன்ஸ் கலால் துறையால் வழங்கப்படுகிறது. இந்த லைசன்ஸ் என்பது ரெஸ்டாரண்ட்ல உணவு சாப்பிட வரவங்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதற்கான லைசன்ஸ். மற்றபடி இந்த லைசன்ஸ்ல வந்து ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அவுத்து போட்டு ஆடுறது, ஜோடியா ஆடுறது, அரை நிர்வாண ஆட்டம் ஆடுறது, அதே போல வந்து இரவு முழுதும் வந்து இந்த சவுண்டோட வச்சுன்னு வந்து இந்த மியூசிக்கல் டான்ஸ் ஆடுறது, இதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இந்த FL2 டூரிஸ்ட் லைசன்ஸ் என்பது ரெஸ்டாரண்ட்டுகளில் சாப்பிட வருபவர்களுக்கு மதுபானம் விற்பனை செய்வதற்கான லைசன்ஸ். இந்த லைசன்ஸ் இரவு 12 மணி வரைக்கும் அவங்க வச்சிருக்கலாம். ஆனா இரவை கடந்து அதிகாலை 3 மணி 4 மணி வரைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுகளை திறந்து வச்சுக்கிட்டு, ரெஸ்டோ பார் என்கின்ற பெயர்ல இதெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க கலாச்சார சீரழிவு மிகப்பெரிய அளவுல இந்த வெளிநாட்டு மியூசிக் எல்லாம் போட்டு யாரையோ பொம்பளை பசங்களை வர வச்சு அரைகுறை டான்ஸோட ஆட வைப்பது, ஜோடி ஜோடியா ஆட வைப்பது, இதெல்லாம் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. இது புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், உள்ளாட்சித்துறையா இருக்கட்டும், டூரிஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், யாரிடமும் இதற்கான அனுமதி அவங்க தரவே இல்லை. அப்ப அனுமதியே இல்லாம இந்த பிசினஸ் எப்படி பண்றாங்க? அனுமதியே இல்லாம இது போல நாட்டியம் டான்ஸ் நடத்துவது காவல்துறை ஏன் வேடிக்கை பாக்குறாங்க? அப்ப அதனாலதான் நாங்க இன்றைய தினம் கடந்த 9ஆம் தேதி வெளிமாநிலத்திலிருந்து வந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த
ஒரு இளைஞர் இரவு 2 மணி அளவுல கத்தியால குத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்குலை நடக்கின்றது. இப்போ சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய காவல்துறை, உள்ளாட்சித்துறை, டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களை அனுமதியை கொடுக்காமலே இதெல்லாம் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. அப்ப இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உண்டு. எப்போ சில சம்பந்தப்பட்ட துறைகள் தங்களுடைய கடமையை செய்யாததால சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதோ அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து கண்டிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது. ஆனா இது இவர் செஞ்சாரா? செய்யல. மாவட்ட ஆட்சியர் யாருடைய கைப்பாயாக இவ்வளவு அநியாயம் நடக்கிற எல்லா கட்சிகள் அமைப்பும் இது போன்ற நிகழ்ச்சியை கண்டிக்கிறோமா? இன்னைக்கு இல்ல, 2 ஆண்டு காலமா கண்டிக்கிறோமா? என்ன நடவடிக்கை? அப்போ ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்கள் நடத்தப்படுகின்ற சட்டவிரோத இது போன்ற ரெஸ்டோபார்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பும் காவடியும் தூக்குறதா காவல்துறையுடைய வேலையா? காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மீது எங்களுக்கு மதிப்பு இருக்குது. நீங்க கை கட்டி சேவம் பண்றீங்க. யாரு முதல்ல இதை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது? அனுமதியே இல்லாம நடத்தலாமா? ஒரு கோயில் திருவிழாவில் ஆர்டர் பாடல் நிகழ்ச்சி நடத்த முடியுமா? அனுமதி இல்லாம உடனே கேஸ் போடுவீங்க. அப்ப கோவில் திருவிழால அனுமதி இல்லாம ஆர்டர் பாடலுடைய நிகழ்ச்சி நடத்தா கேஸ் போடக்கூடிய இந்த காவல்துறை ரெஸ்டோபார் என்கின்ற பெயர்ல அவுட்டு போட்டு அரைகுறை டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க? அந்த ரெஸ்டோபார் வேற பாதுகாப்பு வெக்கமா இல்ல. காவல்துறை வெட்டி தலை புனியணும். இதுல வேற நேற்று வேற காவல்துறையுடைய உயர் அதிகாரி அவர் தான் நல்ல மனுஷன். அவரை ஆட்சியாளர் அவங்க என்ன சொல்றாங்களோ அது சொல்றாரு. தப்பு அதெல்லாம். நீங்க எதையும் மூடி மறைக்க முடியாது. நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இத மாதிரி ரெஸ்டோ பார்ல நடத்தப்படுகின்ற சட்டவிரோத இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எந்த துறையாவது அரசு இது வரைக்கும் அனுமதி வழங்குதா? அப்ப அனுமதி வழங்காம இவங்க எப்படி நடத்துறாங்க? அப்ப நான் இங்க நடத்தலாமா? சீட் கட்டு நடத்தலாமா? நான் இங்க சூதாட்டம் நடத்தலாமா? நான் இங்க ஒரு கிளப் போட்டு நடத்தலாமா? நான் இங்க 2-3 சின்ன பெண்களை கூட்டு அவுத்து போட்டு டான்ஸ் ஆட வைக்கலாமா? அப்ப நீங்க என்ன கேட்க மாட்டீங்களா? உனக்கு யாரு அனுமதி கொடுத்ததுன்னு? இதுல ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க கேட்கிறோம். அப்போ நீங்க கையூட்டு பெற்றுக்கொண்டு இது போன்ற சட்டவிரோத செயல்களுக்கு துணை போறீங்களா? இது போன்று தொடர்ந்து இந்த செய்கை நீடித்ததுன்னா காவல்துறை தங்களது முழுமையான அடையாளத்தை இழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதுல உயர் அதிகாரிகள் தங்களது கடமையையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு மக்கள் தான் எஜமானர். மக்களுடைய வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளம். இங்க இருக்கிற எம்எல்ஏ, இங்க இருக்கிற மந்திரி, இங்க இருக்கிற முதலமைச்சர் சம்பளம் கொடுக்கல உங்களுக்கு. சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. நாளைக்கு பென்ஷன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கணும். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. எனவே சம்பந்தப்பட்ட அத்தனை துறை அதிகாரிகள் முனிசிபாலிட்டி கமிஷனர் எவனோ ஒருத்தர் பேங்க் வச்சு ஆகுற, எவனோ ஒருத்தர் ரோட்ல ஒரு சின்ன இட்லி கடை போட தூக்குற, இது நடத்துற நீ பெர்மிஷன் கொடுத்தியா? டிக்கெட் 2000 3000 வைக்கிற நீ வரி வாங்குறியா? வரி வாங்குற எதுவுமே கிடையாது. ஏன் அதை போய் தடுக்கலாம்? நீ ஒரு கமிஷனர், நீ கமிஷன் வேலையை பாக்குற. என்ன வேலை பாக்குற? ரெஸ்டாரண்ட் புரோக்கர் வேலை செய்றீங்களா? புரோக்கர் வேலை செய்றீங்க. இது இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம். தொடர்ந்து இது போன்ற செய்திகள் ரெஸ்டாரண்ட்ல நடத்தப்படுகின்ற இது போன்ற கலாச்சார சீர்கை உருவாக்கக்கூடிய எந்த நாட்டு நிகழ்ச்சியும் அரசு உடனே தடை செய்யலன்னா எங்களுடைய கடற்படை போலீசார் பெற்று